இம்மா நேரம் ஆகுது, இவனுங்க எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னே தெரியலையே. ஓ ஓ ரொம்ப பசிக்குதும்மா, சாப்பாடு போடுமா. இம்மா நேரம் எங்கடா போய் ஊர் சுத்தின்னு வந்தீங்க? இப்போ வந்து சோறுங்கிறீங்க. சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் நீ எங்க துண்ணுங்கடா, போங்கடா போங்கடா. ஊர் சுத்திட்டு வந்து இப்போ வந்து சோறு சோறு. பசிக்குது தான்டா, வேற என்ன பண்ண முடியும்? எப்பயும் போல மொட்டை மாடில போய் படுத்துலாம் தண்ணி குடிச்சிட்டு. அது என்ன புதுசாடா நமக்கு? வா. ஃபிட்டூஸ், என்னடா என்னால இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியா? உங்க மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியாது, அதனால தான் நான் உங்க வீட்ல இருந்து ஸ்பெஷலான ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடலாமா? ஏய், அப்பனா நம்ம நிலா சோறு சாப்பிடலாமா? ஓபன் பண்ணுங்கடா. பிரியாணிடா. எஸ். பசி தாங்க மாட்டேல. டேய், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுடா. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து நிலா சோறு சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கும் எங்களுக்கு. ஆனால் எப்பயுமே நிலா மட்டும் தான் இருந்திருக்கு, சோறு இருந்ததில்லை. இதில் வெறும் சந்தோஷம் மட்டும் இல்லைடா, இந்த நிலாச்சோறில் ஒரு அர்த்தம் இருக்கு. நிலாவை சாட்சியாக வச்சுக்கிட்டு அம்மா தான் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவா. சாதத்தை பிசைஞ்சிக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட அம்மா சொல்லுவா, இந்த அம்மாவை என்றைக்குமே மறந்துடாத. உலகத்தில் உனக்குன்னு 1000 உறவு வந்தாலும் என்னை என்றைக்குமே மறந்துடாத அப்படின்னு சொல்லுவா. எனக்கெல்லாம் சொல்றதுக்கு அம்மா கூட இல்லடா, யாருமே கிடையாது. நான் இருக்கேல, நான் உன் அம்மா மாதிரி தானே பாத்துக்கிறேன். சாப்பிடு. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ரஞ்சினி, நீ வீட்டை விட்டு வெளில போகும்போது எனக்கு தெரியும் இந்த வெட்டி பசங்க கூட தான் சுத்த போறேன்னு. அம்மா, மரியாதை வீட்டுக்கு வா. அம்மா எனக்கு தயவு செஞ்சு விடுங்க, எனக்கு அவங்க தான் முக்கியம். எப்பவுமே நீங்க தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான்